கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். கடகராசியில் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சமடைகிறார். கடக ராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். கடக ராசியில் எந்த கிரகம் வலிமை இழக்குது அப்படின்னா செவ்வாய் தான் வலிமை இழப்பார் பொதுவாகவே. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் ஜென்மத்தில் வரப்போகிறாரே, சனி பகவான் மாதிரி இந்த 7.5 வருஷமாக எல்லா வேலையும் எல்லா விதமான பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிருச்சே, இதே மாதிரி எதுவும் குரு பகவான் எதுவும் செஞ்சிருவாரோ, ஜென்ம குரு வனவாசம் சொல்லி ஒரு ஜோதிட பழமொழி இருக்கே, அது நமக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன மனசில் பதட்டம் இருந்தால் அதை இப்போவே டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவர் உங்களை ரொம்ப பிடிச்சவர் அவர் தான் குரு. அவர் உங்கள் வீட்டில் தாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலான்னு ஒரு வராரு. அப்போ அவரை வெல்கம் பண்ணுங்க. எதுக்கு பதட்டப்படுறீங்க? கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயம், மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு மகரத்துக்கு 7.5 இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த சனி பகவான் இந்த 7.5 வருஷத்தில் எங்களை பாடாப்படுத்தி பம்பரமாக சுத்த வச்சு பைத்தியமாக ஆக்கிட்டாரா ஆக்கலையான்னு ஒரு டவுட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி கிரகமான குரு பகவான், சுப கிரகமான குரு பகவான் உள்ளே வந்து உங்களுடைய எல்லா விதமான ஏற்றங்களையும் எல்லா விதமான மாற்றங்களையும் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். குரு உங்கள் ராசியில் உச்சம் பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டையும் பார்க்க. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன விஷயங்களை குறிக்கும் அப்படின்னா புத்தி கூர்மையை குறிக்கும், சிந்தனைகளை குறிக்கும், காதலை குறிக்கும். இந்த 5 இவ்வளோ பெரிய அற்புதங்களை உள்ளே அடக்கியிருக்கு. ஆனால் இந்த 5 வலிமை இழக்கிறதும் அந்த சந்திரன் அங்கே தான் நீசம் அடைகிறார். அப்போ குரு பார்வை மூலமாக உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் செயல்பட போகுது. இவ்வளோ நாட்களாக புத்தியை கடன் கொடுத்துட்டு தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. சுய புத்தியில் வாழ்ந்தீங்கன்னா 7.5 வருஷம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் கூட எவெல்லாம் உங்களை பாடாப்படுத்துனாலும் அவனுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பிரச்சனை உங்கள் கூட இருக்க ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் கேள்வி கேட்டீங்க. அவன் என்ன பண்ணியான், அவனாக முடிஞ்ச அளவு அவன் பங்குக்கு உங்களுக்கு பிரச்சனை பண்ணான். சரி, இவன் தான் பிரச்சனை பண்ணான்னு எதுக்கு உள்ளவன்ட்ட கேட்டால் அவனோட சிறப்பாக செஞ்சுருப்பான். ஸோ இப்படி தான் நம்பி 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 இவனை நம்பி அவனை நம்பி அந்த பொண்ணை நம்பி இந்த பொண்ணை நம்பி அக்காவை நம்பி தம்பி நம்பின்னு நம்பிக்கையால் அதிகமாக இழக்க வேண்டிய வாழ்க்கை 7.5 வருஷத்தில் சனி பகவான் உங்களை சங்கடப்படுத்தினாரோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை கொடுத்துருக்கார். பொதுவாகவே ஒரு 5 ராசி பாவண்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி, அதில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் இவங்கெல்லாம் இயல்பாகவே எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் அடி வாங்கிட்டும் அவங்களுக்கு போய் உதவி செய்வீங்க. எங்களுக்கு மட்டும் சொல்லுங்க, நீங்கள் என் கூட வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டவங்களும் முயற்சி விட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா வந்துடுதில்ல. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாத, நான் சொன்னேன்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி மனசை வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் வெளிப்படையாக சொல்கிறத நிப்பாட்டுங்க. இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, குருவுடைய அற்புதமான செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, செஞ்சிங்கன்னா சிறப்படைவீங்க. காதலில் வெற்றி பெறணும் சார். ஒரு காதலை 2 காதலா? எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்கள குறைஞ்சது ஒரு 5 பேராச்சும் காதல் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் அன்பு அந்தளவுக்கு முக்கியம். ஆனால் நீங்கள் ஒரு காதல் பண்ணாலும் அதுலேயே அடிமேல் அடி வாங்குவீங்க. அப்போ காதலில் வெற்றி பெறணும். இன்னும் எங்கள் காதல் உண்மையாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கலியுகத்தில் காதல் பண்ணுறதெல்லாம் ஓகே, அது உண்மையான காதலாம் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ
உண்மையான காதலாக இருந்தால், அம்மா அப்பாக்காண்டி உண்மையான அன்பை வைத்துக்கொண்டு வெளிப்படுத்த முடியாமல் இன்னும் ஒரு கவலைப்படக்கூடிய காதலாக இருந்தால், அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்துடன் காதல் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சும்மா உங்கள்கிட்ட நடித்து உங்களை ஏமாற்றி இன்னும் உங்களை என்ன சொல்லணும்னா வார்த்தைகளால் வர்ணித்து ஏமாற்றக்கூடிய காதலாக இருந்தால் உறுதியாக கட்டாயிரும். கவலைப்படாதீங்க, சந்தோஷப்பட்டுருங்க. ஓகேவா? இது நடக்க போகுது. அப்புறம் காதலில் வெற்றின்னு சொன்னீங்க, கட்டாயின்னு சொன்னீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அது நடித்த காதல், பிடிச்ச காதல் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த விஷயம் நடக்க போகுது. அதே போல் நம்முடைய கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்பி போட்டு அடிக்கிற வாழ்க்கையாக தான் இருக்கும். உங்களுக்கு உண்மையான ஒரு உறவு கல்யாண வாழ்க்கையில் கிடச்சிச்சின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. ஆனால் கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டார், நிறைய பிரச்சனையும் கொடுத்துருப்பார், சில பேருக்கு டைவர்ஸ் கேஸ் வரையும் கொண்டு போயிருப்பார். ஆனால் இப்போ அந்த கேஸ் நடந்துக்கிருக்குன்னா உறுதியாக அவங்க உங்களை புரிஞ்சு உங்களை தேடி வந்து மீண்டும் இணைய வேண்டும் என ஆசைப்படுவாங்க. அதற்கான வாய்ப்பு குரு பகவான் என்ன பண்ணுவார், என் வீட்டு பிள்ளைடா, என் பிள்ளையாவை நீ கஷ்டப்படுத்துகிறேன்னு உங்களுடைய பார்ட்னரை புரிய வைப்பார். உங்களுடைய அன்பு அவங்களுக்கு புரிஞ்சு தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஓகே, கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்தேன், நிச்சயம் பண்ணேன், என்னை ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னே தெரில. மாப்பிள்ளை பார்த்தேன், நிச்சயம் பண்ணேன், எதுக்கு வேண்டான்னு சொன்னாங்கன்னு தெரில. ஸோ கல்யாணம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வயது 30 தாண்டி போய்கிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை 2K கிட்ஸு 90 கிட்ஸு, இந்த கிட்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே திருமணத்துக்காக காத்திருந்தால் திருமணம் முடிஞ்சிடும். கவலைப்பட தேவையில்லை. அப்பாவுடைய முழுமையான அன்பு இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்பாவுடைய முழுமையான பாசம் கிடைக்க போகுது. அப்பா சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இங்கே என்ன விஷயம் அதிகமாக இயங்குது அப்படின்னா, சந்தோஷமான விஷயம் குருபவன் கொடுக்கப்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக காத்திருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வை 5ஆம் இடத்துல டைரெக்டாக விழுதுனால குழந்தை பாக்கியம் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. முதல் குழந்தைக்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு முதல் குழந்தையும், 2வது குழந்தைக்கு எதிர்பார்க்கிறவர்களுக்கு 2வது குழந்தையும். சார் 2 குழந்தையும் ஆம்பளை பையனாக பிறந்துட்டான் சார், வீட்டில் ஒரு மகாலட்சுமி வேணும்னு ஆசைப்பட்றேன், உறுதியாக மகாலட்சுமி கிடைக்குமா? மகாலட்சுமியும் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. சார் 2ம் பெண் குழந்தையாக இருக்காங்க, ராஜா மாதிரி ஒரு தங்கக்குட்டி பிறக்குன்னு ஆசைப்பட்றேன், 3வது குழந்தை அது வாய்ப்பு இருக்கான்னா உறுதியாக 3வது குழந்தை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு உண்டுங்கிறது தெளிவாக சொல்லலாம். இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. இவ்வளோ நாட்களாக சங்கடங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு வெளியே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த, வாழ்கிறோமா வாழலையா உயிர் மட்டும்தான் மிச்சம்னு அதிகமாக கமெண்ட்ஸ் போடக்கூடிய நம்முடைய கடகராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்க குரு உங்களுக்கு அருள் புரிகிறார். ஸோ இந்த விஷயம் அப்படியே கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்யணுன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆற்றங்கரை அல்லது கிணறு சார்ந்த இடங்களில் கோவில் இருக்கா, அம்மன் கோவில் இருக்கா பாருங்கள். அப்படி இருந்தால் அங்கே வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா இந்த குரு பயிற்சி ஆன பிறகு நேராக வந்துடுங்க விருதுநகர் மாவட்டத்துக்கு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் உள்ள இருக்கங்குடி மாரியம்மனை போய் கும்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் எது இருந்தாலும் அந்த கண் குடி கொண்ட எங்களுடைய மாரியம்மன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை கொடுப்பாங்க, மாற்றங்களை கொடுப்பாங்க, நல்ல முன்னேற்றங்களை கடகராசிக்காரங்க உணர்வுபூர்வமாக உணர முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. யாரெல்லாம் இருக்கங்குடி மாரியம்மனை ஏற்கனவே வழிபாடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ வழிபாடு செய்ய நினச்சிக்கிட்டு இருந்தவங்களும் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், வழிபாடு செய்ய உடனே ரெடி ஆகிட்டேங்கிறவங்களும் இருக்கங்குடி மாரியம்மனை போற்றின்னு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய வெற்றி அடையும்.